வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். அன்பர்களே, இன்று நாம் மிக ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். குறிப்பாக உடல் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் சார்ந்து இன்னைக்கு ஏகப்பட்ட சிந்தனைகள் யூடியூப்ல நிறைய நூல்கள் மூலமா நமக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு நம்ம அறிவுல பெருகி நிற்கிறோம். ஆனால் இவ்வளவு அறிவு பெருகி நிற்கிற போதும் நம்மகிட்ட அந்த நோய்கள் எல்லாம் குறைஞ்சிருச்சா அல்லது ஸ்டாப் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா இன்னும் 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 பல்வேறு விதமான நோய்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அது குறிப்பா அந்த மாடர்ன் மெடிசன் அதுக்கு போனதுக்கு அப்புறம் நோய் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு இல்லையா? நம்ம மகரிஷி அவங்க கற்கால வாழ்க்கையும் தற்கால வாழ்க்கையும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுவாங்க. முன்னோர்களோட வாழ்க்கை ரொம்ப ஒரு அற்புதமா இருந்தது. அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுல என்ன வரலைங்க, நோய்கள் வரல, பெரிய அளவுல பிரச்சனைகள் எல்லாம் வரல. அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். உண்மை சொல்லப்போனா. ஒரே நிமிடம். ஓகே. அப்ப இந்த அளவுக்கு உடல்ல நோய்கள் வரல, இந்த அளவிற்கு மனதில போராட்டங்கள், உறவுகள்ல சிக்கல்கள், பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம முன்னோர்களிடம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு உடல் உழைப்பு இயற்கையாகவே அதிகமா இருந்தது. இயற்கையாவே. இப்ப எல்லா உயிரினும் ஆரோக்கியமா இருக்குதுன்னு சொல்றேன் இல்லையா? எதுவுமே மிஷின் வச்சு வேலை செய்யறது இல்ல, மனுஷ மாதிரி. இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே எப்படி இயங்கிட்டு இருக்கோ அதே மாதிரிதான் இயங்கிட்டு இருக்கு. ஒரே நிமிடம். ஓகே. அதாவது ஒரு யானை 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்ததோ அதே மாதிரிதான் இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு சிங்கம், புலி, ஆடு, மாடு என்று எல்லாமே இத்தனை ஆயிரம் வருஷமா எப்படி வாழ்ந்ததோ அப்படியேதான் வாழ்ந்துட்டு இருக்கு. அது நடந்துதான் போயிட்டு இருக்கு. அதுக்கு தேவையான உணவை அது சரியாதான் எடுத்துட்டு இருக்கு. இப்படி அதனோட வாழ்வியல் ஒரு பெரிய மாற்றம் வரல. ஆனா நம்ம வாழ்க்கையில நிறைய நிறைய மாற்றங்கள் கடைசி இந்த ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளாக விஞ்ஞான வளர்ச்சியால அபரிவிதமான மாற்றங்களை நம்ம பெற்றுட்டோம். அப்ப அதனுடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா, நம்ம உடல் உழைப்பை இழந்துட்டோம். நம்ம முன்னோர்களுக்கு அந்த உடல் உழைப்பு முழுசா இருந்தது. அப்ப உடல்ல பெரிதா எந்த நோயும் வரல. அப்படியே நோய் வந்தாலும் அவர்கள் உழைப்பின் மூலமாகவே அது சரியாகி கொண்டது.
ரெண்டாவது உழைப்பது அப்படிங்கிறது வெறும் உடல் உழைப்போடு இல்லாம பஞ்சபூதங்களோடு அவர்கள் தொடர்பு படுத்தி தங்களோட வாழ்க்கையை வச்சிருந்தாங்க. அப்ப இந்த உடம்பு எதனால் ஆனதுன்னா பஞ்சபூதங்களால் ஆனது. அப்ப அந்த பஞ்சபூதத்தினுடைய ஆற்றல் முழுசா அவங்களுக்கு கிடைச்சது. அது உடல்ல எந்த நோய் இருந்தாலும் அது குணப்படுத்தியது. உணவு முறை இயற்கையாக நம்முடைய பகுதியிலே விளையக்கூடிய பெரிதாக மருந்துகள் எதுவும் இல்லாமல் இயற்கை முறையில் செய்யக்கூடிய பொருட்களை அவங்க உணவுப் பொருளிலிருந்து எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தினாங்க. அப்ப அதன் மூலமாக அவங்க ஆரோக்கியமா இருந்தாங்க. வாழ்வியலுக்கான ஒரு உடையா இருக்கட்டும், ஒரு இருப்பிடமா இருக்கட்டும், அது எல்லாமே அந்த சூழலுக்கு இருக்கிற என்ன மண்ணோ, கல்லோ அதை வைத்துக்கொண்டு அவங்க பயன்படுத்தினாங்க. அப்ப இயற்கையோடு இயற்கையாக ஒன்றி வாழ்ந்தார்கள் என்றுதான் சொல்லணும். அப்படி இருந்த வரைக்கும் நம்மகிட்ட பெரிதாக நோய் வரல. ஆனா இன்னைக்கு நம்ம விஞ்ஞானம் அது இதுன்னு பேசிட்டு நம்மளுடைய இயற்கை தன்மை என்ன அப்படிங்கிறத மறந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு நோய்கள், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நம்ம ஆட்பட்டிருக்கிறோம். சரி, இப்ப கான்செப்ட் என்ன அப்படின்னா, நாம நோயற்ற வாழ்வை அடைவதற்காக முயற்சி செய்யறோம். சரிங்களா? நோயற்ற வாழ்வு. அது உடல்லயும் சரி, மனதிலையும் சரி. இரண்டிலையுமே நோய்கள் இருக்கக்கூடாது. அதுதான் ஆன்மீகத்தினுடைய நோக்கம். அதற்காகத்தான் இத்தனை ஞானிகள் இத்தனை விஷயம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. முதல் நம்ம சரி செய்ய வேண்டியது உடல் தான். அதுக்கப்புறம் தான் மனதிற்குள்ள நம்ம செல்ல முடியும். உடலை நிலைப்படுத்தாமல் மனதை நம்ம என்னால பண்ண முடியாதுங்க. நிலைப்படுத்த முடியாது. அப்போ இப்ப நம்ம முழுக்க முழுக்க உடல் ஆரோக்கியத்தை சார்ந்து சிந்திக்க இருக்கிறோம். மகரிஷி அவர்கள் தங்களுடைய நீண்டகால ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த உடலில் நோய்கள் வருவதற்கான காரணங்களை கண்டுபிடிக்கிறாங்க. 6 காரணங்கள். நோட் இருந்தா தயவு செய்து எழுதி கொள்ளுங்க. உலகத்துல நீங்க எத்தனை ஆயிரம் வியாதிகளின் பெயரை சொல்லிக் கொண்டாலும் சரி, சித்தர்கள் சொல்றாங்க 4448 நோய் மனித உடலிலே வரும் என்று. நீங்க இன்னும் 40,000 நோய் எழுதிட்டாலும் அந்த நோய் வருவதற்கான காரணம் என்னன்னா 6 தான். இந்த 6க்கு மேல நோய் வருவதற்கான காரணத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? சரி, என்னென்ன அப்படிங்கிறத எழுதிக்கலாம். இதுல இயற்கை காரணம், செயற்கை காரணம்னு 3 காரணங்கள். இயற்கை காரணம் 3. நேச்சர் சார்ந்தது. அதை நம்ம பெரிதா நம்ம கை வைக்க முடியாது. சில மாற்றங்கள் நம்ம அறிவினுடைய நுட்பத்துல செய்யலாம். செயற்கை காரணம் முழுக்க முழுக்க நம்மளோட கட்டுப்பாட்டுல இருக்கிறது. நீங்க நினைச்சா இந்த உரை முடியிறப்ப அந்த செயற்கை காரணத்தை மாத்திக்கலாம். அப்ப உங்ககிட்ட வாழ்நாள் முழுக்க வரக்கூடிய நோயில 50% நீங்க இன்னைக்கே மாற்ற முடியும். ஏன்னா செயற்கை காரணமா நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை மாற்றிட்டா நோய் வர்றது கட்டுப்பாடு ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். சரி, என்னென்ன? முதல் இயற்கை காரணம் கருவமைப்பு. எழுதி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் கருவமைப்பு. அதை பத்தி எக்ஸ்பிளைன் நான் பண்றேன். முதல்ல எழுதிக்கோங்க. கருவமைப்பு. ககனத்தில் கோள்கள் நிலை அப்படின்னா வானத்தில் இருக்கிற கோள்கள், நவக்கோள்கள் சொல்றோம் இல்லையா, இந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கோள்களோட நிலை. கோள்களின் நிலைன்னு கூட போட்டுக்கு. ககனத்தில் கோள்கள் நிலைன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற வானத்தில் இருக்கிற கோள்களோட நிலை. அதை பொறுத்து நமக்கு சில பல நோய்கள் வரும். எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல். சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல். இது 3வது காரணி, இயற்கை காரணி. சம் ஆக்சிடென்ட்ஸ், இந்த கொரோனா தொற்று, நிலநடுக்கம், இந்த பாதிப்புகள், இதெல்லாம் நிறைய வருது இல்லையா, திடீர் சடனா நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இதனால நம்ம உடல் நலம் பாதிக்கப்படும். கருவமைப்பு, ககனத்தில் கோள்கள் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல். இந்த 3 இயற்கை காரணி. செயற்கை காரணி 3. 1 உணவு.
அடுத்தது எண்ணம், மூன்றாவது செய்கை, செயல், நாம் செய்யக்கூடிய செயல். செயற்கை காரணி 3ல உணவு, எண்ணம், செயல். அப்போ ஒரு மனிதனுக்கு நோய் வருவதற்கு காரணங்கள் இந்த 6 தான். இயற்கையிலிருந்து வரக்கூடிய காரணங்கள் 3, செயற்கையிலிருந்து வர காரணங்கள் 3. செயற்கை என்பது நாமாக செய்வது, இயற்கை என்பது இயல்பிலேயே இருப்பது. இப்ப ஒவ்வொன்னா பார்க்கலாம். இயற்கை காரணம் என்ன? கருவமைப்பு. இப்ப எனக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா, அதுக்கு என்னோட கருவமைப்பும் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு பெரும் வாய்ப்பு இருக்கு. சாதாரணமா உதாரணம் சொன்னா எளிமையா எல்லாரும் புரிந்து கொள்ளலாம். அம்மாக்கோ அப்பாக்கோ எய்ட்ஸ் இருந்தா குழந்தைக்கு எய்ட்ஸ் கன்ஃபார்மா வரும். கடவுளாலையும் தடுக்க முடியாது. ஏன் அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? ஏன் அதுக்கு அந்த நோய், அவ்வளவு கொடுமையான நோய் ஏன் வருது? அம்மா அப்பாட்டு இருக்கிற கருவமைப்பின் வழியாக, வித்தின் வழியாக அந்த நோய் அந்த குழந்தைக்கு வந்துடும். அப்பாவுக்கு சுகர் இருக்குது, அம்மாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அது கருவமைப்பின் வழியாக அந்த குழந்தைக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்து செல்லப்படும். அப்ப எனக்கு நோய் வருவதற்கு எனக்கோ உங்களுக்கோ மனுஷனுக்கோ மிக முக்கியமான காரணி கருவமைப்பு. கருவமைப்புன்னா என்ன? நாம முன்பிறவியில செய்த வினையினுடைய பயன். அதெல்லாம் கருவமைப்புல என்ன இருக்கு? ரெக்கார்டா இருக்கு. நல்லது கெட்டது எல்லாமே உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த ரெக்கார்டுக்கு தகுந்த மாதிரியான விளைவை என்ன பண்ணும்? இது கொடுக்கும். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா இன்னொன்னையும் நீங்க சிந்திக்கணும். உடல்ல நோய் வருவதற்கான காரணங்கள் இந்த 6. உடலிலே நோயை குணப்படுத்துவதற்கான காரணங்களும் இந்த 6 தான். நோய் வருது இதனாலேனா, இதை வைத்துக்கொண்டு நீங்க நோயை குணப்படுத்தி கொள்ளவும் முடியும். நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான காரணங்கள் இது. சரிங்களா? சரி. அப்ப கருவமைப்பு அப்படின்னா என்ன? என்னோட முன்னோர்கள் செய்த வினைகள், பதிவுகள் எல்லாம் என்னுடைய பிரிண்ட் அவுட்டா, என்னுடைய சொத்தா, என்னோட கருவமைப்பா இருக்கு. அந்த கருவமைப்புல ஒரு பெற்றோருக்கு ஒரு 40 வயசுல அவருக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா, அவருடைய குழந்தைக்கு 40 வயதுல ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? அதனாலதான் டாக்டர் போனோனே என்ன கேட்கறாங்க? உங்க வீட்ல யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்கா? கேட்கறாங்களா? முதல் கேள்வி. இப்ப எல்லாம் யார் சுகர்ன்னு போனாலும், பிபின்னு போனாலும், கேன்சர்ன்னு போனாலும் கேள்வி என்ன? ஹெரிடிட்டரியா இருக்கா? பரம்பரையா இருக்கா உங்களுக்கு? அப்படி கேட்கறாங்க. நோய்கள் வருவதற்கு கருவமைப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப என்னுடைய குழந்தைக்கு நோய் வரக்கூடாதுன்னா, அப்ப கருவமைப்பை தூய்மையா பண்ணி கொடுத்தோம்னா, நம்ம குழந்தைக்கு கருவமைப்பின் மூலமாக வர்ற நோய் வராது. உடலை ஆரோக்கியமாக வைத்து, நல்ல பதிவுகளை செய்து, உடல் இயக்கத்தை நல்ல முறையில இயக்கி, பதிவுகளை நன்றாக வைத்துக்கொண்டு ஒரு குழந்தைக்கு ஒரு பதிவு கொடுக்குறீங்கன்னா, அதனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்ப கருவமைப்பு 1. கருவமைப்புன்னா புரிஞ்சிருச்சுல்ல? சரிங்களா? நம்மளுடைய கர்ம வினைகள் நம்மகிட்ட நோயாக எழுச்சி பெறும். சரி. அதனாலதான் நம்ம சொல்றோம், ஏதாவது நோய் வந்துருச்சு அப்படின்னா, யார் செய்த பாவமோ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அது நம்ம செஞ்ச பாவம் தான். இந்த உயிர் வெவ்வேறு உடல்ல முன்னாடி இருந்தப்ப செய்த பாவத்தினுடைய வெளிப்பாடு இன்னைக்கு வருது. ம். இந்த ரத்த கண்ணீர் படத்துல அவர் அனுபவிக்கிற மாதிரிதான். செய்த செயலினுடைய விளைவு இந்த உடல்ல நோயா வருது. சரிங்களா? அதுல முன்னோர்களிடமிருந்து வந்த கருவமைப்புக்கு மிக முக்கியமான விஷயம் முக்கியத்துவம் இருக்கு. 2வது ககனத்தில் கோள்கள் நிலை. இப்ப நம்ம பூமி மேல இருக்கிறோம். இந்த பூமி இந்த சூரிய குடும்பத்துல ஒரு அங்கம். அது சுழன்று ஓடிக்கொண்டு இருக்கிறது. இல்லையா? அப்ப இதை சுற்றி நவக்கோள்கள் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம நவகிரக தியானத்தையும் நம்ம படிச்சு வச்சிருக்கிறோம், தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், செய்துட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த நவக்கோள்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, அது எப்பவுமே ஆற்றலை கொடுத்துட்டே இருக்கு. இது பூமியில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அந்த ஆற்றல்
வந்துட்டே இருக்கு. இப்ப சூரியன்ல இருந்து ஒரு ஆற்றல் வருது, நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்படி நவக்கோள்கள்ல இருந்தும் ஆற்றல் வந்துட்டே இருக்கு. எனி டைம் வந்துட்டே இருக்கு. சில நேரத்துல அதிகமா வருது, சில நேரத்துல கம்மியா வருது. அந்த ஒவ்வொரு கோளுக்கும் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் தொடர்பு இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்ப இது என்ன பண்ணும்னா, நமக்குள்ள சில ஆற்றலை அதிகப்படுத்தியோ, ஆற்றலை குறைத்தோ நமக்குள்ள நோய்களை உண்டு பண்ணும். அதனாலதான் நவகிரக வழிபாடை நம்ம முன்னோர்கள் அவ்வளவு முக்கியமா வச்சிருக்காங்க. என்ன காரணம்? அது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளோடு நேரடியா தொடர்புல இருக்கு. இதை வைத்துதான் ஜாதகமே எழுதுறாங்க. ஒரு குழந்தை பிறக்கும்போது அது பிறந்த இடத்திலே அதை சுற்றி இருக்கிற கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சு எழுதுறதுக்கு பேர் தான் ஜாதகம். அப்போ ஒரு கோள் பக்கத்தால இருந்திருக்கலாம், ஒரு கோள் தூரத்துல இருந்திருக்கலாம் நம்ம பிறக்கும்போது. அப்ப அந்த நாம பிறக்கிறப்ப அந்த கோள் நாம இந்த இடத்துல இந்த நேரத்துல இந்த இதுல பிறக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோள்களோட நிலை வந்து என்னாகும்? அந்த நிலைக்கு தகுந்த மாதிரியான ஆற்றல் அதிகமாகவோ, ஆற்றல் குறைவாகவோ நமக்கு கிடைச்சிருக்கும். அது நம்முடைய கர்ம வினையின்படி, அதுவும் கர்ம வினைப்படி தான் செய்யும். சும்மாவெல்லாம் ஒரு கோள் வந்து எல்லாத்தையும் நல்லதும் செஞ்சிராது, எல்லாத்துக்கும் கெடுதலும் செய்யாது. அதெல்லாம் ஒன் ஆஃப் த காரணிகள், இயற்கை காரணிகள். அது நம்முடைய கர்மயத்துக்கு தகுந்த மாதிரியான செயலை அது செய்யும். இப்போ நான் உங்களுக்கு அந்த பஞ்சபூத நவதவத்திலேயே சொல்லியிருக்கிறேன். சூரியன்ல இருந்து ஒரு காந்த அலைக்கதிர் வருது. ஆரஞ்சு நிறமான காந்த அலைக்கதிர்கள். வெப்ப சக்தியோட வருது. சரிங்களா? அப்போ அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய காந்த அலைக்கதிர்கள், நீங்க போய் சூரியன்ல ரொம்ப நேரம் கடுமையான வெயில்ல நிக்கிறீங்கன்னா, உங்க உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை மாறி அமையும். நீர் சத்தெல்லாம் இல்லாமல் போயிரும். அப்போ உங்க உடம்புல பல்வேறு விதமான பாதிப்புகளை நீங்க உணரலாம். ஏன் உயிர் போறது கூட இந்த அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க இல்லையா? பௌர்ணமி நாட்களை விட அமாவாசை நாட்கள்ல உயிர் போற தன்மை அதிகமா இருக்கும். இது இயற்கை தானே? ஏன்னா இந்த உடல், உயிர், மனம் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன்ல இருக்கு. நமக்கு தெரியல. குறிப்பாக சூரிய சந்திரனோடு, மிக முக்கியமாக சந்திரனோடு. சரிங்களா? அப்ப அமாவாசை தாண்டிட்டு பார்க்கலான்னா என்ன அர்த்தம்? அமாவாசையில உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். உயிரே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அந்த அன்னைக்கு முழுமையான சூரியனுடைய சக்தி, நிலவனுடைய சக்தி இருக்கும். அல்லது நிலவனுடைய சக்தி முழுமையா இல்லாம இருக்கும். அப்ப அந்த எனர்ஜில வரக்கூடிய அந்த மாற்றங்கள் நம்ம உடல்ல, மனதுல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதற்காகத்தான் அது போன்ற காலங்கள்ல நம்மள விரதம் இருக்க சொன்னாங்க. ஒரே நிமிடம். அப்ப அது போன்ற காலங்கள்ல ஏன் நம்மள இறை வழிபாடு பக்கம் திருப்புனாங்க? ஒரு கிரகண காலங்கள்ல ஏன் இறை வழிபாடு பார்க்க திருப்புனாங்க அப்படின்னா, அந்த வரக்கூடிய காந்த அலைக்கதிர்கள் இந்த பூமி மேல, இந்த பூமியில இருக்கிற உயிர்கள் மேல தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் நம்ம உடம்பிலே நோயாக மாற்றம் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ககனத்தில் இருக்கிற கோள்கள் நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பிலே நிறைய ரசாயன மாற்றங்கள் உருவாகும். உதாரணத்துக்கு ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு மாமரம் இருக்கு, ஒரு மாம்பழம் இருக்கு. வெளிப்பக்கம் இருக்கிற ஒரு பழம் இருக்கு, உள்பக்கம் இருக்கிற ஒரு பழம் இருக்கு. ஒரே பழத்துல உள்பக்கம், வெளிப்பக்கம். உள்பக்கம் எல்லாம் இலையால மறைக்கப்பட்டிருக்கு, வெளிப்பக்கம் லைட்டா அப்படியே வெளியே தெரியுது. இப்ப சூரிய ஒளி வெளிப்பக்கத்துல நல்லா படுது. இப்ப வெளிப்பக்க அந்த மாம்பழம் அப்படியே நல்லா பழுத்து வந்துடும். பார்த்திருக்கீங்களா? உள்பக்கம் அப்படியே காயா இருக்கு. என்ன காரணம்? இந்த கோளினுடைய ஆற்றல் இந்த காய்க்குள்ளே பல செயல்களை செய்யுது. ஒரு சைடு தான் நடக்குது, இன்னொரு சைடு நடக்கல. சரிங்களா? அப்படி ஒவ்வொரு கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் நம்ம மேல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால, அந்த கோள்களுடைய ஆற்றல் நம்ம உடம்புக்கு பல நோய்களை உருவாக்குற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கு, வல்லமை இருக்கு.
மறுபடியும் சொல்றேன், அது கர்ம வினையை ஒட்டி தான் நடக்கும். கர்ம வினை இல்லாமல் எந்த செயலும் நடக்காது. சரிங்களா? ரைட். 2. அப்ப கருவமைப்பின் வழியாக எனக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஒரு நோய் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நீங்க தான் எடுத்து அனலைஸ் பண்ணணும். கருவமைப்பின் வழியா இந்த நோய் வந்திருக்குமா? அல்லது ககனத்தினுடைய கோள்கள் நிலையால வந்திருக்குமா? 3வது சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல், ஆக்சிடென்ட்ஸ். அதனால நம்ம உடல் நலம் பாதிக்கப்படும். இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல், ஆக்சிடென்ட்ஸ்னா வண்டி ஆக்சிடென்ட் மட்டும் இல்ல. இந்த இயற்கை சீற்றங்கள், சரிதானுங்களா? பெரும் வெள்ளம், இதுல வரக்கூடிய தொற்றுக்கள், அதிக மழை, அதிக வெயில், கடும் குளிர், சரிங்களா? இன்க்ளூடிங் கொரோனா வரைக்கும் நான் சொல்றேன். அப்போ அந்த மாற்றம், திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றத்தினால நம்ம உடம்புல நிறைய நோய்கள் வரும். அப்ப கருவமைப்பு, கோள்களுடைய நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல், இந்த 3மே வந்து இயற்கையானது. இயற்கையிலிருந்து நமக்கு வரக்கூடிய காரணிகள். அப்ப கருவமைப்பிலால வர்ற நோயை குணப்படுத்த முடியுமா? நிச்சயமா முடியும். என்ன பண்ணணும்? அதற்குத்தான் உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம் 3ஐயும் சரியாக, முறையாக செய்து வர வேண்டும். இது என்ன பண்ணும்? கருமையத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய செயல்கள். உங்களுக்கு பின்னாடி வகுப்பு எடுப்போம். கருமையத்தை களங்கப்படுத்தக்கூடிய செயல்கள், கருமையத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய செயல்கள் எல்லாம் நிறைய எடுப்போம். சரிங்களா? சரி, அது இந்த பயிற்சிகள் எல்லாமே கருமையத்தை தூய்மை செய்யறதுக்காகத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கோள்களோட நிலைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதான் நவகிரக தவத்தை நம்ம பண்றோம். அதை தொடர்ந்து நல்லா பண்ணிட்டு வாங்க. இப்ப கோள்களோட உயிர்கலப்பு ஏற்பட்டுரும். அப்ப கோள்களுடைய ஆற்றல் எல்லாம் நமக்கு நல்லதே செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம உடம்புல ரசாயன மாற்றம் நல்லதா நடக்கும். அப்ப விளைவு இன்பமாக இருக்கும், நோய் இல்லாம இருக்கும். 3வது சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல். அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு தான் மகிழ்ச்சி மிகப்பெரிய ஒரு அருள் காப்பை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அருள் காப்பு அப்படிங்கிற விஷயம் அதுக்காக கொடுக்கப்பட்டது. இப்ப இறை சக்தியை நமக்கு காப்பாக நம்ம வந்து பயன்படுத்துறோம். சரிங்களா? அப்ப இந்த 3ஐயும் ஒரு நபர் சரியா செஞ்சுட்டு வந்தாங்கன்னா, இயற்கை காரணிகள்ல இருந்து அவர் விடுபட்டு கொள்ள முடியும். கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும். ஓவர் நைட்ல எல்லாமே நடந்துராது. தொடர்ந்து பயிற்சிகள், தொடர்ந்து தியானம், தொடர்ந்து நம்ம வாழ்க்கை முறையை சரியா நம்ம மாற்றிக்கொண்டோம்னா, அது முழுக்க முழுக்க அதுல இருந்து விடுபட்டுக்க முடியும். சரி, செயற்கை காரணம் என்ன? 3. உணவு, எண்ணம், செயல். உணவின் மூலமாக நமக்கு நிறைய நோய்கள் உருவாகும். சரிங்களா? இந்த உணவு தான் மருந்தாகவும் மாறுது. இந்த உணவு தான் நோயாகவும் மாறுகிறது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அமிர்தமே நஞ்சு. உணவை பற்றி உங்களுக்கு நிறைய நான் பேசிட்டேன். அதனால இன்னைக்கு தொட்டு காட்டினா போதும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சுன்னா மற்றதெல்லாம் இந்த 5 அளவு முறைய ரஜினி சார் ஒரு வீடியோல பேசியிருந்தாரு. எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரம் அப்படின்னு சொன்னாரு. எக்ஸ்ட்ரா உணவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனா பிரச்சனை. பேச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனா பிரச்சனை. புரியுதா இல்லைங்களா? எந்த இடத்துலயுமே உறவுகள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க போனீங்கன்னா பிரச்சனை. அப்ப எங்கெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா வருதோ அதெல்லாம் கட் பண்ணீங்கன்னா பிரச்சனையே முடிஞ்சதுன்னு சொன்னாரு. ஒரு ஸ்பீச்ல நான் கேட்டேன். மகிழ்ச்சியோட 5 அளவு முறை இப்படியும் பேசலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் நான். உண்மைதான். அப்ப உணவு அளவோடு சாப்பிட்டால் உடல் உணவை ஜீரணிக்கும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் உணவு உடலை ஜீரணிச்சிடும். சரிங்களா? உங்களோட அந்த உணவு உங்க உடலை அரிச்சு கொன்றும். இன்னைக்கு நல்லா புரிந்துக்கோங்க. இன்னைக்கு சாப்பிடாமல் நோய் வந்தவர்களை விட சாப்பிட்டு நோய் வந்தவர்கள் தான் அதிகம். அதனால உணவு என்பது மிக மிக முக்கியமானது. அது எப்படியெல்லாம் நோயா உருவாகுங்கிறத பத்தி நம்ம தெளிவா நிறைய விளக்கங்கள் படிச்சிருக்கிறோம். உணவில் அளவு முறையை பற்றி பார்த்திருக்கிறோம். 5 அளவு முறையில. அதை நீங்க இன்னும் கவனமா கடைபிடிக்கணும்.
நோய் வருவதற்கான காரணத்துல உணவு மிக மிக முக்கியம். உணவை சரியாக எடுத்துக்கொண்டால் நோயை குணப்படுத்தி விட முடியும். அப்போ உணவு நாம இப்பவே இம்மிடியட்டா பண்ண முடியக்கூடியது செயற்கையான விஷயங்கள். எண்ணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்ணத்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டா பேசியாச்சு. எண்ணம் ஆராய்தல்ல வெரி கிளாரிட்டியா கொடுத்தாச்சு. சரிங்களா? எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம். கோபம்ங்கிறது என்ன? வெறுப்பினால் வரக்கூடிய ஒரு எண்ணம். விருப்பம்ங்கிறது ஆசையினால் வரக்கூடிய எண்ணம். கவலை என்பது ஒரு எண்ணம். அப்போ அகங்காரம், தன்முனைப்பு, தான் என்ற பற்று, தனது என்ற பற்று எல்லாமே எண்ணம் தான். எண்ணத்தினுடைய வெவ்வேறு வெளிப்பாடு. அப்ப எண்ணம் சரியானால் எல்லாம் சரியாகும்னு சொல்றோம். அப்ப நம்மகிட்ட எண்ணம் எப்படி இருக்குதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். என்ன மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? பெரும்பாலான எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களா, நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத எண்ணங்களா, நம்மை துன்பப்படுத்தக்கூடிய எண்ணங்களா, தனக்கோ பிறருக்கோ நன்மை செய்யாத எண்ணங்களாகத்தான் நம்ம வச்சிருக்கிறோம். பெரும்பாலான எண்ணங்கள். அப்போ அந்த எண்ணங்கள் நம்ம உடம்புல மிகப்பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு பார்த்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்? எண்ணங்கள் எப்பவுமே நல்ல எண்ணங்களாக, உயர்ந்த எண்ணங்களாக. எனக்கு ஒண்ணு இருக்குது அப்படின்னு நீங்க எண்ணத்துல நம்பிட்டீங்கன்னா, நிச்சயமா அது உங்களுக்கு வந்துடும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்க நம்பிட்டேன். நான் சொல்லுவேன், விளையாட்டுக்கு சொல்லுவேன். இந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்கேனான்னு தெரியல. சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆபீஸ்க்கு ஒருத்தர் வர்றாரு. ஒரு 10 பேர் நீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு பிளான் பண்ணி வந்தவர வந்த உடனேயும் வாங்க வாங்க என்ன இவ்வளவு டயர்டா இருக்கீங்க? என்னாச்சு? வண்டி ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? அப்படின்னு ஒருத்தர் கேட்கணும். அவர் நார்மலா தான் இருக்கிறாரு. டெய்லி வர்ற மாதிரி ரெகுலரா நார்மலா வர்றாரு. ஆனா நம்ம கேட்கிற ஒருத்தர் இப்படி கேட்கிறோம். இப்ப இப்படி கேட்ட உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் நார்மலா தான் இருக்கேன், கரெக்டா தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அவரு. சரி, இப்ப அவர் நார்மலா இருந்த மைண்ட்ல ஒரு 10% டீவியேஷன் மாத்திட்டீங்க, பெருசா டிஃபரெண்ட் இருக்காது. இன்னொரு அடுத்தவர் கேட்கிறாரு, என்னப்பா உடம்பு ரொம்ப டல்லா இருக்கு, என்ன பண்ண, காலையில் சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு மன்னொருத்தர் கேட்கிறாரு. இப்படியே ஒரு 4-5 பேர் 4-5 இடத்துல நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க கேட்டது முக்கியம் இல்லை. அவர் மனசு ஆமா நான் நல்லா இல்ல அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா அடுத்த செகண்ட் அவர் உடம்பு கெட்டு போயிடும். நல்லாலாம் போயிடும். நீங்க சுகர் இருக்குது 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 இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா சுகர் வந்துடும். இல்ல இல்லைன்னு நினைச்சா போயிடும். நீங்க நம்புறீங்க பாருங்க, அந்த நம்பிக்கையில தான் அது பெரிய விஷயம் இருக்கு. அப்ப எண்ணம் என்பது மிக மிக முக்கியம். நாம எதிர்மறையான எண்ணங்களை கொடுக்க கொடுக்க உடம்புல பலவிதமான நோய்கள் உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதற்கு அடுத்தது மிக முக்கியமானது செயல். நம்முடைய ஒவ்வொரு செயலும் நம்மளுக்கு ஒரு சரியான விளைவை கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது இயற்கையினுடைய சிஸ்டத்துல. அப்ப நாம செய்யக்கூடிய செயல்கள், ஒருத்தர் ஸ்மோக் பண்றாரு அப்படின்னா லங்ஸ்ல பாதிப்பு வரத்தான் செய்யும், நோய் வரத்தான் செய்யும். ட்ரிங்க்ஸ் பண்றாருன்னா லிவர்ல பாதிப்பு வரத்தான் செய்யும். அதிக நேரம் தூங்குறாருன்னா அது பலவேறு விதமான சோம்பேறித்தனமான நோய்களை உடம்புல உருவாக்கும். ரொம்ப கடுமையா உழைக்கிறாரு, இரவு பகல் பாராம, அது பல்வேறு விதமான நோய்களை உருவாக்கும். செல்போன் அதிகமா பார்க்கிறோம், டிவி அதிகமா பார்க்கிறோம். அப்ப இந்த செயல்களிலே நம்ம அளவுக்கு மீறி நம்ம செய்யும் போது அது என்ன ஆகுது? நோயாக மாற்றம் பெறுகிறது. அதே செயல் அளவோடு முறையோடு செஞ்சா அங்க நோய் இல்லை. அது குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதுக்கு இருக்கு. அப்ப இந்த 3ம் செயற்கை காரணம். உணவு, எண்ணம், செயல், செய்கை, 2ல ஏதோ ஒண்ணு. அப்ப இந்த உணவையும் எண்ணத்தையும் செயலையும் நம்மளால சரி பண்ண முடியுமா? நிச்சயமா பண்ண முடியும். இம்மிடியட்டா பண்ண முடியும். அதுல பெரிய விஷயமே கிடையாது. நான் தான் சொல்றேனே, இன்னைக்கு மத்தியான உணவையே நீங்க பசிச்சு வாயை மூடி மென்று அதுக்குன்னு சொல்லியிருக்கோம் ப்ரொசீஜர். அதுதான் உணவின் வழியாக நோயை கட்டுப்படுத்தக்கூடிய வழி. எண்ணங்கள் எப்போ நல்லதா வச்சுக்கோங்க, பாசிட்டிவா வச்சுக்கோங்க, உயர்வா வச்சுக்கோங்க. தவறான எண்ணங்களே வந்தாலும் நேர்மறையா நீங்க நினைச்சு பழகிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா எண்ணம் தான் வாழ்க்கை என்பதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம இதை பத்தி யோசிக்க வேண்டாம்.
அப்போ உணவு வகை, எண்ணம், செயல். செயலை நல்லதா வைத்துக் கொள்வோம். உடலை மனதை ஆரோக்கியப்படுத்துற செயல்ல மட்டுமே ஈடுபடுவோம். ரெண்டையும் கெடுக்கிறதுக்கான செயலை ஈடுபட மாட்டோம் அப்படின்னா, இன்னைக்கே உங்க வாழ்க்கையில 50% நோய்கள் இனி லைஃப் லாங் வராம பார்த்துக்கலாம். அப்ப இயற்கை காரணங்களுக்கு தான் இந்த பயிற்சி முறைகளை, தத்துவ தவ முறைகளை எல்லாம் நம்ம செயல்படுத்திட்டு வர்றோம். அப்ப இந்த 6 காரணம் தான் மனித வாழ்க்கையில உடம்புல நோய் வர்றதுக்கு காரணம்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை, ககனத்தில் கோள்கள் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல். இவை வாழும் உயிர்கட்கு தரும் பல ரசாயனங்கள், கெமிக்கல் சேஞ்சஸ். சரிங்களா? கெமிக்கல் சேஞ்சஸ். அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் என்ன பண்ணுது? உங்க உடம்புல ரசாயன மாற்றம், வாழும் உயிர்களுக்கு பல ரசாயன மாற்றங்கள் தரும். தரமொக்க இன்ப துன்பம் தகுந்த அளவாம். தரமொக்க இன்ப துன்பம் தகுந்த அளவாம். நம்ம தரத்தை ஒத்துதான் அது கொடுக்குது. இதில் ஒரு சக்தி மீறி பெருகி, இதுல ஏதாவது ஒரு சக்தி மீறி பெருகி இரத்த சுழல் தடுக்க நோயாய் மாறி பின்னும் அதிகரித்து விட மரணமாகும் என்று மகரிஷி ஒரு கவி எழுதுறாங்க. மிக அற்புதமான ஒரு கவி. இதுதான் இந்த 6 காரணத்துல நம்ம அளவு முறை மீறி செயல்படும் போது அது நோயாக மாறி இன்னும் ரொம்ப அதிகரிச்சா அது மரணமாக கூட உங்களுக்கு நிகழ்ந்து போயிடும். ரசாயன மாற்றம் தான், கெமிக்கல் சேஞ்சஸ் தான். ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் பண்றாங்க, ஒரு கெமிக்கல் உள்ள விடுறாங்க, டோட்டல் பாடி சேஞ்ச் ஆகுது இல்லை? புரியுதா இல்லைங்களா? அப்போ அந்த ரசாயன மாற்றம் நம்ம உடம்புல நம்ம தரத்துக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி அது இன்பமாகவோ துன்பமாகவோ நமக்கு கிடைக்கும். இதுல ஒரு சக்தி அதிகப்பட்டு இரத்த சுழலை தடுத்துச்சுன்னா அது நோயாக மாறும், பின்னாடி மரணமாக மாறும். அப்ப இந்த 6 காரணங்கள்ல நமக்கு நோய் வரும் என்று மகரிஷி நம்மளை எச்சரிக்கிறாங்க. இப்ப இந்த 6லயும் நம்ம எதையெல்லாம் உடனடியா சரி பண்ண முடியும், எதை கொஞ்சம் பயிற்சி பண்ணி சரி செய்து கொள்ளலாம்ங்கிறத புரிந்து கொண்டு அதை சீர் செய்தால் நம்ம நோயற்ற வாழ்வை பரிபூர்ணமாக வாழ முடியும் ஒவ்வொருத்தரும். அதை நோக்கி தான் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. காலமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரியாக நேரம் நிறைவாகுது. மிக்க மகிழ்ச்சி. அனைவரை வாழ்த்தி நம்ம நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே. ரொம்ப நன்றி. நான் இப்ப சொன்ன விஷயங்களை, இதுக்கு பேர் சிந்தனை உரைன்னு பேர். நீங்க இதை எடுத்து சிந்திக்கணும்னு அர்த்தம். சிந்தனை உரை நான் சிந்தனை செய்து கொடுக்கிற உரை அல்ல. சரிங்களா? நாம் ஒவ்வொருவரும் கேட்டு ஒன்றுக்கு பல முறை சிந்திக்க வேண்டிய உரை. சிந்தித்து நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தினாதான் விளைவுகள்ல மாற்றம் வரும். நோயற்ற வாழ்வு வாழணும், நான் கண்டதை சாப்பிடுவேன், கண்டதை நினைப்பேன், கண்டதை செய்வேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? அப்படி ஒண்ணும் இயற்கையில ஜீபூம்பா வித்தையெல்லாம் ஒண்ணும் நடக்காது, மேஜிக்கெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அப்ப நம்ம செய்யற செயல், எண்ணம், உணவை சரி செய்யுங்க. கருவமைப்பு, இயற்கை சூழல், சந்தர்ப்பத்தால் வரும் மோதல், கோள்களோட நிலை, இது எல்லாத்தையுமே பயிற்சிகள் தியானத்தின் மூலமாக சரி செய்து கொண்டீங்கன்னா நம்ம எல்லாருமே நோயற்ற வாழ்வை வாழக்கூடிய நபர்களாக மாறிவிடுவோம். சரிங்களா? நிச்சயமா இது நீங்க இந்த 6 மாசத்துல நீங்க அச்சீவ் பண்ணணும். அதுக்குதான் இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம். பயிற்சிகளை முறையா முழுசா பண்ணிட்டு வாங்க. 5 அளவு முறை ரொம்ப கவனமா கடைபிடிச்சிட்டு வாங்க. சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. சரி. இப்ப மேக்சிமம் எல்லாருமே வீடியோல வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே, வெரி குட். ரதி அம்மா, ராஜி அம்மா, பானுமதி அம்மா, கனிமொழி சிலம்பரசன் அம்மா அவர்கள். ஓகே, நிறைய பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி தெரியும்னு நினைக்கிறேன். நான் எல்லாரோட ஃபேஸுமே
நல்லா பயிற்சியெல்லாம் நல்லா பண்ணுவீங்க போல. சரிங்களா? வாசுகி அம்மா, சாந்தி அம்மா, பூங்கோதை அம்மா, தமிழரசி அம்மா, சுகுந்தா பத்மநாபன் அம்மா, கவின் குரு, தம்பி பேருன்னு நினைக்கிறேன் இல்லையா? ராமச்சந்திரன், சுப்புலட்சுமி அம்மா, பார்த்திபன் ஐயா, யோகா நிம்மி அவர்கள் மகிழ்ச்சி, சந்தோஷமா. அசோகா, சரஸ்வதி, கௌதமணி, ஓகே. சித்ரா கார்த்திகேயன் அம்மா, ஜானகி அம்மா, ஓகே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜெயலட்சுமி அம்மா, லக்ஷ்மி தியாகராஜன், சுகுணா அம்மா, புஷ்பா அம்மா அவர்கள், தனலு, ஓகே. ஸ்ரீதரன், சிவராமன், மஞ்சுமணி, ஓகே. தனபாக்கியம் அம்மா, ரேவதி அம்மா, ஸ்ரீராம் ஐயா, ஸ்ரீனிவாசன் ஐயா ரெகுலரா அதுல தான் வருவாங்க. அமுத அமுத மாருதி, ஓகே. கிருஷ்ணமூர்த்தி ஐயா, கமலாமா, மீனாமா, ஓகே. வெரி குட். வெரி மேக்சிமம் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. சரி, நீங்க மற்ற வகுப்புக்கும் இதுக்கும் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்த சொன்ன உடனே இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றதுக்கு முதல் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? ஏன்னா நம்ம இது ஒரு பெரிய ஒரு புனிதமான ஒரு செயல்ல ஈடுபட்டிருக்கோம். அதுல நீங்க உங்களோட இன்வால்வ்மெண்ட்ட இன்னைக்கு நல்லா வெளிப்படுத்தியிருக்கீங்க. இன்னைக்கு வகுப்பே உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன சேஞ்சஸ் கண்டிப்பா நிகழ்ந்திருக்கும். மற்ற நேரடியா வராம ஒரு ஆன்லைன்ல சும்மா ஹெட்ஃபோன்ல கேட்டு பண்றதுக்கும், ஒரு வீடியோல பண்றதுக்கும் ஒரு நல்ல டிஃபரெண்ட் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நிச்சயமா நானும் உங்கள எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து பயிற்சி, 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 பயிற்சி. அது ரொம்ப முக்கியம். சிறப்பா பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நாளைக்கு சில்ட்ரன்ஸ் கோர்ஸ் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். ஒரே ஒரு அனௌன்ஸ்மென்ட் மட்டும். நாளைக்கு சில்ட்ரன்ஸ் கோர்ஸ் வந்து இப்போ டைம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். உங்க எல்லாத்துக்குமே அந்த இது குடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 70, 80 குழந்தைகள் புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க. நானே கன்டினியூவா ஒரு 12 வீக்ஸ் நானே தான் எடுக்கிறேன். காலையில 9 டூ 10 குட்டீஸுக்கும், 10 டூ 11:30 பெரிய ஸ்டூடண்ட்ஸ்க்கும் எடுக்கிறேன். அவங்களுக்கு உடற்பயிற்சி, காயகல்ப, தியானம் எல்லாமே பெரிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுக்குறோம். சின்ன குட்டீஸ்க்கு கொஞ்சம் யோகா, இது எல்லாமே நல்ல ஒழுக்க பழக்கவழக்கங்கள் எல்லாம் சொல்லி தர்றதுக்கு இந்த 12 வீக்ஸ்க்கு மேக்ஸிமம் நானே வருவேன். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க, நம்ம தெரிஞ்ச குழந்தைகள், குறிப்பா நம்ம இல்லத்துல இருக்கிற குழந்தைகள நிச்சயமா நீங்க இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா, நம்ம கொஞ்சம் வளர்ந்த மரம். கொஞ்சம் வளைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா, குழந்தைகள் பச்சை களிமண் மாதிரி. நீங்க எப்படி வேணா அதை வளச்சிடலாம். அதனால நீங்க சரியா அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு குழந்தைகளுக்கு நம்ம குடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுவா இருக்கு. அதனால நீங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகள, உங்க இல்ல குழந்தைகள இணைத்து விடுங்க. மகிழ்ச்சி. நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். ஆமா, நிறைவு பண்ணிக்கலாம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். இன்று ஆனந்த யோகா பயிற்சியில ஐயா தெய்வீகமான ஒரு குரிய தவத்தை நடத்திட்டு சிந்தனை உரை கொடுத்தாரு. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற தலைப்புல 2 பார்ட்டா, அதாவது இயற்கை காரணம், செயற்கை காரணம்ங்கிற 2 தலைப்புல, இயற்கை காரணத்துல கருவமைப்பு, கோள்களின் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சியின் முதல் அது ஒண்ணு. செயற்கை காரணமாக உணவு, எண்ணம், செயல் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்தாரு. எதுனாலும் நம்ம முறையா பயிற்சி இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னா, காயகல்பம், உடற்பயிற்சி, தியானம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போதே நமக்கு அந்த 2 இதுனாலையும் நம்ம மீண்டு வரலாம் அப்படிங்கறத ஐயா சிறப்பாக சொன்னாரு. நம்ம ஐயாவை சிந்தனை உரை கொடுத்த ஐயாவை தவ நிலையில கண்களை மூடி கைகளை கோர்த்து தவ நிலையில அமர்ந்து கொள்வோம். இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் இறை அருளாலும் குரு வருளாலும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் மனநலம் வாழ்க வளமுடன். ஆன்மீக தொண்டு மேலும் மேலும் சேர்ந்து ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை
ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் உண்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அருட்சேவை செய்த அன்பர்களும் இதில் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா ரெக்கார்டு ஸ்டாப் பண்ணிடலாங்கம்மா. வாழ்க வளமுடன்.